சகோதரர் இனியவன் சொன்னாரு, பெண் பிள்ளைகள் மாறிக்கொண்டே இருப்பாங்க, பெற்றோருடைய மனசை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. குழந்தை குமரி ஆகுற வரைக்கும் அப்பா பின்னாடி போய் நின்றுக்குவாங்க, பெரிய மனுஷியாய் குமரி ஆயிட்டு அம்மா பின்னாடி போய் நின்றுக்கிடுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா புருஷன் பின்னாடி நின்றுக்கிடுவாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்கன்னு. அடுத்து தொடர்ந்து அந்த அணியில் வந்த கவிஞர் சொன்னார், அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு. நீங்கள் சொன்னீங்க யாராலையும் புரிஞ்சுக்கிட முடியாதுன்னு. உண்மைதான், பெண்ணை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய அன்பு கடலின் ஆழத்தை போல மௌனமானது, அழகானது. எப்படி தெரியுமா? கல்யாண வீட்டு பந்திக்குள்ள ஒரு மக அப்பாவை தேடிக்கிட்டு போறா, இடம் போடுறதுக்கு இல்லை, அப்பா சாப்பிட்றத பார்க்கறதுக்கு. விறுவிறுன்னு உள்ள போய் தேடுறா. அவர் என்னன்னா, வீட்டில் சுகர் இருக்குன்னு ஸ்வீட் சாப்பிட விட மாட்டாங்க. இங்கே வச்ச உடனே வடக்குன்னு வச்சுட்டு இவருக்கு வச்சாங்களா வைக்கலையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு திருப்பி வைக்க வச்சிருவாரு. ஸ்வீட்டை 3 தடவை வாங்கிடுவாரு. இந்த மகள் யாரை பற்றியும் கவலைப்படாம அவ்வளவு கனமான அந்த இடைஞ்சலான கல்யாண பந்திக்குள்ள உள்ள தேடி போய், எப்பா ஸ்வீட்டை எடுக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிளட் சுகர் 300 தாண்டி இருக்கு, ப்ளீஸ் பா எனக்காக சாப்பிடாதீங்கன்னு சொல்ற ஒத்த வார்த்தைக்கு எந்த மகனும் பக்கத்தில் வர முடியாது. உங்களுக்கு தெரியுமா? என் மகன் தான் எனக்கு உயிர் தான். ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, உயிர் தான். 2 பேருக்கு அவங்க அப்பா ஏதாவது சாப்பிட கொடுத்தா அல்லது நான் ஏதாவது சாப்பிட கொடுத்தா கடை அவன் சாப்பிடுவான். இந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? ஒரு பங்கு எடுத்துட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா அவங்க அப்பா கொடுத்துட்டு எனக்கு கொடுக்க. என் கையில் கொடுக்கவே மாட்டானே. எதுக்கு தெரியுமா? எனக்கு கொடுத்தா அவன் வாங்கிட்டு போயிடுவான்னு. இது உங்க மகருக்கு இல்லை, உங்களுக்கு. வாயை தரங்க, வாயில தான் வைப்பேன். கையில் கொடுத்தா நீங்க தம்பி கொடுத்துருவீங்க, ப்ளீஸ்மா நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது கண்ணில் ஓரத்தில் ஒரு துளி கண்ணீர் வந்துரும்ல இனியவன். அது மகளால் மட்டும்தான் சாத்தியப்படும். வரலாறு சொல்லவா? நைனிடால் சிறைக்குள்ளே இருந்து கொண்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு மகளுக்கு எழுதிய கடிதங்கள் இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியை உருவாக்கி தந்ததே. தகப்பனார் எந்த இடத்திலும் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு மகளால் மட்டுமே அதை கேட்டு உருவாக முடியும் என்று சொன்னால் இது வரலாறு. பெரிய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஜெயந்தா அண்ணே மாமியா மருமக சண்டை ஏன் வருது? ரொம்ப சிம்பிள். ஒருவேளை மாமியா மருமகளும் சண்டையே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஐடியா கூட நான் கொடுக்குறேன். மருமகளோட அப்பா அம்மா வரும்போது நல்லா கவனிங்க, மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வராது. முந்திக்கிட்டு மாமியார் மருமகளும் கவனிச்சிருங்க. சம்பந்தக்காரங்களை நல்லா பார்த்துக்கோங்க. பொண்ணை எடுத்த இடத்துல இருந்து வர்ற சொந்தக்காரங்களை சிரிச்ச முகத்தோட வரவேற்று வரி அனுப்பிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துல தான் இருப்பீங்க. பிறகு உங்களுக்கு முதியோர் இல்லம். அதுல வேற மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டையே வராது. நீங்க தாய் தாப்பனே மதிக்கிறது இல்லை, பொண்ணு கொடுத்த மாமனார் மாமியார் மதிக்க. உங்களை எந்த கேட்டகரியில் சேர்க்கறது? எதுலையே அவங்கள சேர்க்கறது? சின்ன பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க நினைச்சதெல்லாம் கேட்டு கேட்டு சாதிச்சே பழகிடுவாங்க. ஒருவேளை அன்பு குறைச்சல், மகனினுடைய அன்பு குறைச்சல்னு சொல்லவே இல்லை. முகம் பளிச்சுன்னு தெரியணும்னா முகத்தை துடைக்கணுமா கண்ணாடியை துடைக்கணுமான்னு ஒரு கேள்வி. முகம் பளிச்சுன்னு தெரியணும்னா முகத்தை துடைக்கணுமா கண்ணாடியை துடைக்கணுமா? ரெண்டையும் தான் துடைக்கணும். ஆனால் கண்ணாடியை துடைக்கிறத விட முகம் முக்கியம். முகத்தை துடைக்கிறதானே. மகளினுடைய அன்பு முகத்தை துடைத்து விட்டு கண்ணாடி பார்ப்பது போல. அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணாடியை துடைத்து விட்டு முகம் பாருங்கன்னு. கன்னத்தில் இருக்க கருப்பு புள்ளி மறையவே மறையாது, அதை துடைச்சிட்டு தாங்க போய் பார்க்கணும்.